ஸ்டாலினை மிஞ்சிய எடப்பாடி தொகுதி பங்கீட்டில் காட்டிய சாமர்த்தியம். 30 தொகுதிக்குள் பாஜகவை சுருக்கியது எப்படி? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு நிறைவடைஞ்சிருக்கு. அதாவது இன்று இரவுக்குள்ள முழுமையான தொகுதி பங்கீடுங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் நிறைவடைய போது முக்கியமா அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜக, பாமக, அமமுகக்கான தொகுதிகள் எத்தனை அப்படிங்கிறத எதிர்க்கட்சி தலைவரும் மதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில வச்சு அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களாகவே டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறதும், அதற்கு பிறகாக டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போறது, இதெல்லாம் பார்த்து அதிமுக கடந்த காலங்களில் எப்படி இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ போயஸ் கார்டன்ல வந்து காத்து கிடந்தாங்க பாஜகவினர்கள், அதற்கு பிறகாக அனுமதி கிடைக்காம பார்க்க முடியாம திரும்பி போனவங்க எல்லாம் இருக்காங்க, அங்கதான் தொகுதி பங்கீடே நடக்கும். ஆனா இப்ப பாருங்க, டெல்லிக்கு போய் தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு. அதிமுகங்கிறது பாஜகவுடைய கிளை அலுவலகமா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிமுகன்னு சொல்றத அமித்ஷா திமுக தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி வந்து அடகு வச்சுட்டாரு அதிமுகன்னு, இப்படி பல விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்தது. ஆனா நம்ம இப்போ இந்த தொகுதி பங்கீடு இந்த நம்பர்ஸை வச்சு பார்த்தோம்னா உண்மையாகவே ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய ராஜதந்திரத்தையும் ஒரு டஃப் நெகோஷியேட்டர் எடப்பாடி அப்படிங்கிறதையும் இது நிரூபிச்சிருக்கிறதா தான் நம்ம இந்த எண்ணிக்கை வாயிலாக புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக காங்கிரஸை விட ஒரு தொகுதி கூடவாவது தான் வந்து பாஜக நிற்பாங்க. அதுவும் ஒரு ஆளும் கட்சியா இருக்காங்க. 24ல அண்ணாமலை தலைமையில தனித்து போட்டியிட்டு மொத்தமாக 18%, தனித்து 11% மேலையும் அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கிறப்ப நிச்சயமா காங்கிரஸ் குறைச்சு வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனாலதான் வந்து எடப்பாடி பழனிசாமி இத்தனை முறை போயிட்டு வராரு. பியூஷ் கோயலுடைய தமிழ்நாடு பயணம்லாம் அதனாலதான் வந்து ரத்து செய்யப்பட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கு. பாஜக ஒத்துக்கிறதா இல்ல, பாஜக ஆரம்பிக்கிறதே 50ல தான் ஆரம்பிக்கிறாங்க. நைனா நாகேந்திரன் சொன்னார் பாத்தீங்களா, கட்சி அலுவலகம் திறக்கிறப்பயே 20 எம்எல்ஏக்களாவது போகணும், அதுல பாதி பேர் அமைச்சரவையிலயும் இருக்கணும், 35 பேராவது நமக்கு போட்டி போடணும்ல. அவர் சொன்ன கவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா அப்ப பாருங்க, அவர் சொன்ன நம்பரை வச்சு பாக்குறப்பயே 50 பேராவது போட்டி போட்டாதானே இந்த கவுண்ட் இவர் சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனங்கள்ங்கிறது அடுக்கடுக்கா வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. டிடிவி தினகரன் போறப்பையும் அந்த கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டது. ஆனா இதையெல்லாம் கடந்து இது எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லல, இது எல்லாமே நடந்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி பங்கீட்டுக்கு தான் அங்க போய் பேசி இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாம் நடந்திருந்தாலும் இறுதியில தான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர்ஸை காட்டி இருக்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம எப்பவுமே முடிவு என்னவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 27, அதாவது காங்கிரஸுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் ஒதுக்கியதை விட நான் ஒரு தொகுதி கம்மியா தான் பாஜகவுக்கு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்கா சொல்றதா தான் நம்ம எடப்பாடி பழனிசாமியோட இந்த முடிவை பார்த்துக்கணும். நீ என்ன விமர்சனம் வச்சாலும் சரி, நான் டெல்லிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாலும் சரி, ஒரு தொகுதி உன்னை விட நான் கம்மியா தானே கொடுத்துருக்கேன் பாத்தீங்களாங்கிற மாதிரியான ஒரு துணி தான் நம்மளால இதுல வந்து புரிஞ்சுக்க முடியுது. பாமகவுக்கும் சரி, பாமகவுக்கு முன்பே தெரிஞ்சதுதான். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவங்களோட வீட்டுல வந்து பார்த்துட்டு கூட்டணி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டனாலே 18+1 அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது. அதே மாதிரி அந்த 18 சீட்டுகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த 18 அப்படிங்கிறது பாமகவுடைய அரசியல் வரலாற்றுல 20க்கு கம்மி பாமக நின்னது இல்லை. அதனால கட்சி சார்பாக கட்சி ரீதியாக பாமகவை தனித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சரிவு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா கட்சியுமே அந்த அளவுக்கு பழைய மாதிரி பலமா இருக்கா அப்படிங்கிறதா இல்ல. ராமதாஸ் அவர்கள் தனித்து இருக்காரு. இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பாமகல பார்க்க வேண்டியது இருக்கு. எந்த அளவுக்கு ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. 21லயே அந்த அளவுக்கு ஆகல அப்படிங்கிறதுலாம் பல அரசியல் விமர்சகர்களாலலாம் சொல்லப்பட்டது. ஸோ அவங்களுக்கு 18. அடுத்ததா பார்த்தோம்னா அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் 9 வருடம் கழித்து எம்ஜிஆர் மாளிகைக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கிறாரு. அதிமுக துணை பொதுச் செயலாளராக வந்தவர் இப்பொழுது அமமுகவுடைய பொதுச் செயலாளராக கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. 11 தொகுதிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. டிடிவி தினகரன் ஃபேக்டர் பார்த்தோம்னா அப்பவுமே என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கொடுத்துருவாரு, பாஜக தான் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறத வந்து அவங்க தான் அறிவிப்பாங்க. அப்ப பாத்தீங்களா, என்னதான் ஒரு கட்சி தலைவர் கட்சியுடைய அதாவது கூட்டணியுடைய தலைவர் அப்படின்னு இருந்தாலும் இதுவே 2ஆ கூட்டணி செயல்படுது. எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்க அவங்களுக்கு கொடுங்கிறத எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? எப்பவுமே
கட்சி கூட்டணி தலைமை யாரோ அவங்க தானே எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இங்க அப்படி செயல்படுதா பாத்தீங்களாங்கிற ஒரு விமர்சனம் டிடிவி தினகரன் அவர்களை மையப்படுத்தி வந்தது. ஆனா அது என்னதான் பேசப்பட்டாலும் இப்போ அதே எம்ஜிஆர் மாளிகையில வச்சுதான் வந்து என்னுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தான் தொகுதிகளை கொடுக்குறேன் பாத்தீங்களா அப்படிங்கிற அந்த விமர்சனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. டிடிவி தினகரன் அவர்களுக்கு 11 சீட் அப்படின்னு சொல்லி அவரே நேரடியாகத்தான் கொடுத்திருக்கிறார். இது பாஜகவுடைய முடிவாக இருக்கலாம். அமித்ஷா அவர்கள் கிட்ட போய் டெல்லியில பேசி எனக்கு இத்தனைதான் வேணும்னு டிடிவி தினகரன் அவர்கள் கேட்டிருக்கலாம். இதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை அனௌன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது பாஜகவோ நயினா நாகேந்திரனோ பியூஷ் கோயல் அவர்களோ இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி எல்லாத்துலேயும் ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்குறப்போ நிச்சயமாக கூட்டணியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கை ஓங்கி இருக்கு. பாஜகவோட எந்த அழுத்தத்திற்கும் அவர் ஈல்டு ஆகலை அப்படிங்கிறது தெரியுது. ஒரு டஃப் நெகோஷியேட்டர் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு. இன்று இரவுக்குள்ள மற்ற கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் எல்லாருக்குமான தொகுதி பங்கீடும் நிறைவடைஞ்சிரும். எங்களை கேட்குறீங்க, இன்னைக்கு காலையில தான் வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்தாரு, மதியத்துக்குள்ள தொகுதி பங்கீட்டை முடிச்சோம், சாயந்தரம் நான் அறிவிச்சிட்டேன். ஆனால் 20 நாளாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. காங்கிரஸ்க்கு எத்தனை நாள் சண்டை நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறது தெரியும். இப்போ வரைக்கும் கம்யூனிஸ்டுக்கும் விசிகாவுக்கும் ஒதுக்கல. அவங்க 6ல இருந்தவங்க இப்ப 5ஆ குறைச்சிட்டாங்க. அவங்க ஒரு ஆதங்கத்துல கோவத்துல இருக்காங்க. அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. ஒரே நாளுக்குள்ள இவ்வளவு விஷயத்தையும் பண்ணி முடிச்ச எங்களை பார்த்தே எல்லா கேள்வியும் கேட்குறீங்களே. நாங்க டெல்லிக்கு போனாலே முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இங்க பயம் வந்துருது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் டெல்லி குறித்தான எதிர்கட்சிகளாக, அதாவது திமுகவால வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் வந்து பதில் சொல்ற விதமாகவும் அந்த பிரஸ் மீட்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களே, அப்படி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்பையும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அவங்களுக்கு, யாரும் எங்க கூட்டணி தலைவர்கள் இது மாதிரியான விமர்சனங்களுக்கு, அதாவது ஒரு ஒரு புது சர்ச்சையை கிளப்புறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுல ஒரு சர்ச்சை நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வரல. முக்கியமா என்டிஏ கூட்டணியில பார்க்கப்பட்டது வந்து டிடிவி தினகரனுக்கு அடுத்தபடி ஜி.கே. வாசன் அவர்கள். ஆனா அவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரல. அவர் அதிருப்தியில இருக்கிறதா சொல்றாங்க. 5 தொகுதி கேட்டாங்க, ஆனா 3 தான் கொடுக்க முடியும்னு சொன்னதுனால அவர் வரல அப்படின்னு சொல்லப்படுது. சோ அவர் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்க, எத்தனை சீட்டு ஜி.கே. வாசனுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு அடுத்ததாக சிறிய கட்சிகள் நிறைய இருக்காங்க. எஸ். சண்முகம் இருக்காங்க, ஜான் பாண்டியன் இருக்கு. அதற்கு பிறகாக ஐஜேகே பாரிவேந்தர் அவர்களுக்கு கொடுக்கணும். இவங்களுக்கு எல்லாம் எத்தனை தொகுதி, இவங்க எந்த சீட்ல நிக்க போறாங்கிறதும் இருக்கு. இப்போ 27ன்னு சுருக்கிட்டாரு. ஆனா இங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஏசி சண்முகமோ ஜான் பாண்டியன் அவர்களையோ வந்து அவங்க தாமரை சின்னத்துல நிக்க சொல்லலாம். அப்படி தாமரை சின்னத்துல நிக்க சொல்றப்போ அபோவ் 30 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பாஜகவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா பாரிவேந்தர் அவர்கள் இல்ல, நாங்க வந்து எங்களுடைய சின்னத்துல தான் நிப்போம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணசாமி இப்போ வரைக்கும் புதிய தமிழகம் ஒரு முடிவெடுக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நாங்க பேசணும். ஆனா தொகுதி தொகுதிகள் எத்தனை அப்படிங்கறத பொறுத்து தான் நாங்க வந்து சைன் பண்றதுங்கிறது இருக்கு. 4 முனை போட்டி இருக்கு. எந்த கூட்டணிக்குனாலும் நாங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. சோ முடிவெடுக்காத ஒரு சூழல்ல புதிய தமிழகம் இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு எத்தனை கொடுக்க போறாங்கிறது இருக்கு. எப்படியும் 170 தொகுதிகளாவது அதிமுக நிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்கான முயற்சியில தான் இறங்கி இருக்காங்க. அப்படி நேரடியா நிக்க முடியலனாலும் இரட்டையிலேயே வந்து 170க்கு கம்மி நிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஓவராலா இன்னைக்கு நடந்த விஷயங்களை பார்த்தோம்னா நம்ம முன்பு சொன்னது போல எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்கி இருக்கிறது. அவரு விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிற மாதிரி எம்ஜிஆர் மாளிகையில வைத்து அதிமுக கட்சி அலுவலகத்துல தான் நாங்க தொகுதி பங்கீட்ட முடிச்சிருக்கோம், டெல்லியில எல்லாம் நடக்கல அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. நடந்திருக்கலாம், ஆனா முடிவு இங்க வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இனி அந்த கட்சிகளுக்கு என்ன, மற்ற கட்சிகள் எவ்வளவு கொடுக்க போறாங்க, இன்று இரவுக்குள்ள ஒட்டுமொத்தமாக முடிவு தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் டிஎம்கே என்ன பண்ண போறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்னைக்கும் அவசர பேச்சுவார்த்தை ஆலோசனை நடந்தது. விசிகவும் அப்படிதான் இருக்காங்க, வேதனையில் இருக்கிறோம்லாம் வெளிப்படுத்தி இருந்தாங்க. இருவரில் யார் சாமர்த்தியமாக காய் நகர்த்தி வெற்றியை நோக்கி போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.